Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸோட ஆட் ஷெட்யூலிங் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆட் எந்த டைமில் இல்லைனா எந்தெந்த டேயில் நம்மளுடைய ஆட் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ரெண்டு விதத்தில் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்டோட டைம் பேசிஸில் ரன் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆட் இந்தியாவில் இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் அதர் கண்ட்ரிஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆடை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ யூஸரோட டைம் ஜோனை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஷெட்யூலிங்கை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஆட் ஷெட்யூலிங் ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய கேம்பெயினோட பட்ஜெட் டைப் லைஃப் டைமாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் டெய்லி பட்ஜெட்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் லைஃப் டைம் பட்ஜெட்டை சூஸ் பண்ணி இந்த ஆட் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணும்போது எந்த டைமில் ஆட் ரன் ஆகணும் அப்புறம் எந்த டைமில் ஆட் ரன் ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டே வைஸ்ல கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மண்டே என்னோட ஆட் ரன் ஆகணும், அதே மாதிரி வெட்னஸ்டே என்னோட ஆட் வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்றத நீங்க இங்க ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு டைம் உங்களுடைய ஆடை வந்து நீங்க பாஸ் பண்ணி ரன் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைம் ரெஸ்யூம் பண்ணும்போதும் அகைன் அது ரிவ்யூ ப்ராசஸ் போய் தான் ரன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுனால உங்களால கேம்பெயினை பாஸ் பண்ணாம ஆட்ஸை கண்டினியூஸா ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுடைய கேம்பெயினை மதியம் 1 மணிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் என்னோட ஆட் ரன் ஆகணும், மற்ற நேரத்தில் என்னோட ஆட் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் 458க்கு ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஆட் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சம் கேசஸில் 5 மணிக்கு மேலே கூட ஒரு சிலருக்கு உங்களுடைய ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். அது எப்போ அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 458க்கு ஒரு யூசர் வந்து ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க. அவங்க ஒரு 10 மினிட்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கூட எங்கேஜாக இருக்காங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக்கோட அல்காரிதம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு யூசர் 458க்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க 5 o'clock முன்னாடியே அந்த ஆப்புக்குள்ள இருக்கிறதுனால நம்மளோட ஆடை பார்க்கறதுக்கு எலிஜிபிளான ஒரு ஆடியன்ஸா இருப்பாங்க. சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஆட் ஷெட்யூலிங் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட் அக்கௌண்ட்ல போயிட்டு நம்ம பார்ப்போம். இதுக்கு ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பட்ஜெட் ஷெட்யூலிங்கை பார்த்துருந்தோம். இது டெய்லி பட்ஜெட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக டெய்லி பட்ஜெட்லேயே நான் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ கன்வர்ஷன் ஆட் செட் நேம் இதெல்லாமே அப்படியே விட்டுருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலிங்கில் உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்புறம் எண்டிங் டேட் மட்டும் தான் இருக்கும். ஆட் ஷெட்யூலிங் வந்து இருக்காது. இப்போ பேக் போகிறேன். இப்போ டெய்லி பட்ஜெட்டை லைஃப் டைம் பட்ஜெட்டாக சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் ஒரு 5000 rupees கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஷெட்யூலிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு வார்னிங் அண்ட் ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஷெட்யூல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்டிங் டேட் அப்புறம் எண்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஷோ மோர் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேலண்டர் டைப்ல ஷெட்யூலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வியூவர் டைம் ஜோன், அதுக்கப்புறம் ஆட் அக்கௌண்ட் டைம் ஜோன். ஸோ நீங்க அதர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நீங்க ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா அப்போ வியூவர் டைம் ஜோனை வச்சு நீங்க ரன் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க இந்தியாவிலே இருக்கீங்க, இந்தியன் ஆடியன்ஸ் மொத்தம் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஆட் அக்கௌண்ட் டைம் ஜோனும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா யூசர் டைம் ஜோனும் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ நான் இன்னைக்கு இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து இங்க எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 12 AM இருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் கொஞ்சமாக ஜூம் இன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 12 AM, இது 1 AM, இது 2 AM. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ மண்டே உங்களுக்கு 12 PM - 5 PM வரைக்கும் உங்களோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணாவே போதும், செலக்ட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் எவ்ரிடே 6 AM - 9 AM ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா அதை நீங்கள் லாஸ்ட் ரோவில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வீக்கெண்டில் மொத்தம் 6 - 9 PM வரைக்கும் என்னோட ஆட் வந்து ரன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதை செலக்ட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி சண்டேவும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மெட்டா ஆட்ஸில் நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு ஹவரை கூட நம்மளால் ஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ இந்த வார்னிங் மெசேஜை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆட் ஷெட்யூலிங் அப்படின்னா என்ன, அது எப்படி ஷெட்யூல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.